புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். எங்கல்பூர் கேபிள் கார் விபத்து, உயிரிழந்தவர் 61 வயது பெண் என உறுதி. வடக்கு ஆல்ப்ஸ் பகுதியில் டெங்கு வைரஸ் கண்டுபிடிப்பு, சுவிட்சர்லாந்தில் கவனம் அதிகரிப்பு. அரோசா மலைப்பகுதியில் வழி தவறிய இளைஞர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்பு. பேர்ன் அருகே பேருந்தில் பயணிகள் பதட்டம், சந்தேக நபர் கைது. சுவிஸ் விமான சேவையில் கோடைகால குறைப்புகள், அமெரிக்கா உள்ளிட்ட பாதைகள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளின் இணைந்த காவல் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ட்ரினாட் சூட் என்ற பெயரில் நேற்று முன்தினம் இரவு மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை முக்கியமாக எல்லை தாண்டி இடம்பெறும் சொத்து தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. பாசல் நகரத்தைச் சேர்ந்த பாசல் ஸ்டட் மற்றும் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோன்களில், குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நோக்கி செல்லும் முக்கிய வெளியேற்ற சாலைகளில் பரந்த அளவில் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை மார்ச் 17ஆம் தேதி இரவு தொடங்கி புதன்கிழமை மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை வரை நீடித்தது. இதில் பாசல் ஸ்டட் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் போலீசார், பாசல் லாண்ட்ஷாஃப்ட் காவல்துறை, சுவிட்சர்லாந்தின் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம், ஜெர்மனியின் ஃப்ரைபூர்க் போலீஸ் நிர்வாகம், வைலாம் ரைன் கூட்டாட்சி போலீசார், பிரான்சின் ஜெண்டாமரி மற்றும் தேசிய போலீஸ் ஆகியவை இணைந்து செயற்பட்டன. சோதனைகள் பல இடங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதோடு எல்லை சாவடிகளில் நுழைவு மற்றும் வெளியேறும் வாகனங்கள் மீது கூடுதல் கண்காணிப்பும் வலுப்படுத்தப்பட்டது. குறிப்பாக சந்தேகத்துக்கு இடமாறு நபர்கள் மற்றும் வாகனங்கள் மீது தீவிர கவனம் செலுத்தப்பட்டது. மொத்தமாக 322 நபர்களும் 238 வாகனங்களும் விரிவான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஆயினும் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகளில் எந்த ஒரு சொத்து குற்றத்திற்கான உறுதியான ஆதாரமும் கண்டறியப்படவில்லை என்பது அதிகாரிகளுக்கு ஒரு நிம்மதியான தகவல். எனினும் ஒரு நபர் வெளிநாட்டு குடியேற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தை மீறியதற்கென கைதானார். அவர் செல்லுபடியாகும் வாகன காப்பீடு மற்றும் ஓட்டுநர் உரிமம் இன்றி பயணம் செய்ததும் தெரிய வந்தது. மேலும் பிரான்சில் இருந்து சுவிட்சர்லாந்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த மற்றொரு நபரும் கைதானார். அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் சட்டவிரோத நுழைவிற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இதற்கு மேலாக 3 சிறிய விதி மீறல்கள் கண்டறியப்பட்டு அவற்றுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. முக்கியமாக சோதனைக்கு உட்பட்ட எந்த ஓட்டுநரிடமும் அதிகளவு மதுபானம் அல்லது மனநிலையை மாற்றக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்காதது அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ள முக்கியமான நல்ல முன்னேற்றமாகும். இந்த வகையான ட்ரைனாட் சூட் நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்து மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு எல்லை தாண்டிய குற்ற செயல்களை ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் வடக்கு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் முதன்முறையாக கொசுக்களின் உடலில் டெங்கு வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது மருத்துவ மற்றும் பொது சுகாதார வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாசல் மாகாண மருத்துவமனையைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் ஆசிய புலி கொசு என அழைக்கப்படும் கொசு இனத்தின் உடலில் டெங்கு நோயை பரப்பக்கூடிய வைரஸ் இருப்பது உறுதியானது. ஆல்ப்ஸ் மலையின் வடக்கு பகுதியில் இத்தகைய கண்டுபிடிப்பு இதுவே முதல் முறையாகும். பொதுவாக டெங்கு வைரஸ் பரவ அதிக வெப்பநிலை தேவையாகும். வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக காணப்படும் இந்த நோய் சுவிட்சர்லாந்து போன்ற குளிரான நாடுகளில் பரவுவது அரிதாகவே கருதப்படுகிறது. இதனால் குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதியில் டெங்கு வைரஸ் கண்டறியப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான மற்றும் அரிய முன்னேற்றமாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்நிலையில் சுவிட்சர்லாந்திலும் டெங்கு பரவும் அபாயம் இருப்பதாக கருதப்பட்டாலும் அதன் வாய்ப்பு தற்போது மிக குறைவாகவே உள்ளதாக சுவிட்சர்லாந்து மத்திய பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்தது. சுகாதார அதிகாரிகளின் விளக்கப்படி டெங்கு பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணிகளை கடித்த கொசுக்கள் பின்னர் மற்றவர்களை கடித்தால் மாத்திரமே வைரஸ் பரவ வாய்ப்பு உருவாகும். அதாவது உள்ளூர் பரவல் நிகழ்வதற்கு வெளிநாட்டு தொற்றுகள் முக்கிய காரணமாக இருக்கும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடைசி சில ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் ஐரோப்பிய நாடுகளில் வெப்பநிலை அதிகரித்து வருவதும் அதனால் ஆசிய புலி கொசுக்கள் போன்ற இனங்கள் பரவலாக காணப்பட தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் எதிர்காலத்தில் டெங்கு உள்ளிட்ட கொசு மூலம் பரவும் நோய்கள் குறித்து சுகாதாரத்துறைகள் அதிக கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றன. இந்த புதிய கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தில் பொது சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது.
சுவிட்சர்லாந்தின் எங்கல்போர்க் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் அதிகாரப்பூர்வமாக வெளியானது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் அப்பகுதியைச் சேர்ந்த 61 வயதான பெண் ஒருவர் என நிட்பால்டன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் கேபிள் கார் கேபினில் தனியாக பயணம் செய்ததாகவும் இந்த விபத்தில் வேறு யாரும் காயமடையவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். டிட்லிஸ் எக்ஸ்பிரஸ் எனப்படும் கேபிள் கார் சபையின் ஒரு கேபின் ட்ரிப்சி மற்றும் ஸ்டாண்டுக்கு இடையிலான பகுதியில் கேபிளில் இருந்து துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்ததாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் அது கடினமான மலைப்பகுதிக்குள் விழுந்து பனியால் மூடப்பட்ட சரிவில் உருண்டு சென்றுள்ளது. இந்த விபத்துக்கான காரணமாக துல்லியமான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நிட்பால்டன் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டன. மேலும் சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு விசாரணை சபை இந்த சம்பவத்தில் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்கிறது. இந்த விபத்து எங்கல்போர்க் மற்றும் வால்ஃபன்ஷீசன் பகுதிகளின் எல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் நிலவரப்படி விசாரணை பொறுப்பு நிட்பால்டன் கண்டோன் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விபத்தின் சரியான காரணம் மற்றும் நிகழ்வின் தொடர் விளக்கத்தை கண்டறிய சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது ஏதேனும் தகவல் உள்ளவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்கள் 41-618-44-66 என்ற தொலைபேசி எண்ணிற்கு வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமான டிட்லிஸ் மலைப்பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்து கேபிள் கார் பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அவசர சிகிச்சை பிரிவுகளை தேவையற்ற முறையில் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்ட 50 பிராங்க் கட்டண திட்டம் மெதுவாக முன்னேறி வந்தாலும் தற்போது அது அரசியல் ரீதியாக முக்கிய முன்னேற்றம் கண்டுள்ளது. புதன்கிழமை இடம்பெற்ற தேசிய கவுன்சில் அமர்வில் இந்த திட்டத்துக்கு 96 எதிராக 91 வாக்குகளால் குறைந்த வித்தியாசத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த முன்மொழிவு சிறிய உடல்நல பிரச்சனைகளுக்காக நேரடியாக மருத்துவமனைகளின் அவசர பிரிவுகளை அணுகும் மக்களை தவிர்க்கும் வகையில் ஒரு கட்டணத்தை அறிமுகப்படுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தை ஆதரிப்பவர்கள் இது உண்மையில் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளின் அணுகலை கட்டுப்படுத்தாது என வலியுறுத்தினர். அவசர நிலைமையில் உள்ளவர்கள் தாமதிக்காமல் சிகிச்சை பெறுவார்கள் என்பதால் இந்த கட்டணம் அவர்களுக்கு தடையாக இருக்காது என அவர்கள் கூறுகின்றனர். லிபரல் ரேடிக்கல் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிரில் ஆய்லன் இது குறித்து கூறுகையில், உண்மையான அவசர நிலையுள்ள ஒருவர் சிகிச்சைக்காக காத்திருக்க மாட்டார் என்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் அனைவருக்கும் பொதுவான முதல் தேர்வு இடமாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். அவை உண்மையான அவசர நிலைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது சுகாதார அமைப்பின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை சமாளிக்கவே இந்த கட்டண திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவு சட்டமாக அமலுக்கு வர இன்னும் மேலதிக அரசியல் பரிசீலனைகள் மற்றும் அங்கீகாரங்கள் தேவைப்படும் நிலையில் இது எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தின் சுகாதார சேவைகளின் பயன்பாட்டை மாற்றக்கூடிய முக்கிய தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனைச் சேர்ந்த ரயில் உற்பத்தி நிறுவனமான ஸ்டாட்லர் ரயில் தனது செயற்பாடுகளை விரிவுபடுத்தி இந்த ஆண்டில் சுமார் 1000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. 2025 ஆண்டில் ஏற்கனவே 2000 புதிய பணியாளர்களை சேர்த்திருந்த நிலையில் நிறுவனம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நகர்கிறது. இன்று இடம்பெற்ற நிதி நிலை அறிக்கை செய்தியாளர் சந்திப்பில் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க்கஸ் பெர்ன்ஸ்டைன் இந்த தகவலை வெளியிட்டார். அதன்படி சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் 200 முதல் 300 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டில் உருவாக்கப்பட்ட கூடுதல் 400 வேலைவாய்ப்பு இது இணைகிறது. நிறுவனத்திடம் அதிக அளவில் ஓர்டர்கள் கிடைத்துள்ளதால் உற்பத்தி திறனை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக நிர்வாகம் விளக்குகிறது. இதன் விளைவாக அடுத்த சில ஆண்டுகளில் நிறுவனத்தின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி நிலைமைகள் சரியான திசையில் முன்னேறி கொண்டிருக்கின்றன எனவும் CEO தெரிவித்தார். இந்த அறிவிப்புகள் முதலீட்டாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. சூரிச் பங்கு சந்தையில் இன்று பிற்பகலில் ஸ்டாட்லர் ரயில் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு சுமார் 12% உயர்வு கண்டது. இது மொத்த சந்தை நிலை சுமார் 2% வீழ்ச்சி அடைந்திருந்த போதிலும் ஏற்பட்ட உயர்வு. எனினும் இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் நிறுவன பங்குகள் மொத்தமாக 8% குறைந்துள்ளன. கடந்த ஒரு ஆண்டில் 14%, கடந்த 5 ஆண்டுகளில் 55% வரை வீழ்ச்சியும் பதிவானது. இருப்பினும் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் அதிகரிக்கும் உற்பத்தி முதலீடுகள் மூலம் ஸ்டாட்லர் ரயில் நிறுவனம் மீண்டும் வலுவான வளர்ச்சியை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களிடையே உருவாகியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. வங்கிக் கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 990.
சுவிட்சர்லாந்தின் கிராபர்டன் கண்டோனில் அமைந்துள்ள அரோசா மலைப்பகுதியில் வழி தவறி காணாமல் போன 20 வயதான இளைஞர் ஒருவர் இரவு முழுவதும் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் புதன்கிழமை அதிகாலை வரை இடம்பெற்றது. காலை சுமார் 2 மணியளவில் அந்த இளைஞர் கிராபர்டன் கண்டோனல் போலீசாரின் அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு தன்னிடம் திசை உணர்வு இழந்து விட்டதாகவும் தன் இருப்பிடத்தை தெளிவாக கூற முடியவில்லை என்றுள்ளார். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் அவரது மொபைல் தொலைபேசியின் மின்கலம் காலியாகிவிட்டதால் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. காலை சுமார் 8 மணி அளவில் மோலினிஸ் மற்றும் லாங்குவிஸுக்கு இடையிலான என்டால் வால்ட் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் அந்த இளைஞர் கண்டுபிடிக்கப்பட்டார். பின்னர் கயிறு உதவியோடு அவர் பாதுகாப்பாக மேலே எடுத்து வரப்பட்டார். அவருடைய மீட்பிற்கு முன்பு அந்த இளைஞர் பாறை நிலப்பரப்பில் கீழே விழுந்து நடுத்தர அளவிலான காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார். இருந்தபோதிலும் சுமார் 800 மீட்டர் வரை தானாகவே நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட வேளை அவர் கடுமையான குளிரால் உடல் வெப்பம் குறையும் ஹைப்போதெர்மியா நிலையில் இருந்துள்ளார். தற்போது அவர் கோயர் நகரில் உள்ள கிராபர்டன் கண்டோனல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். இந்த தேடுதல் நடவடிக்கை கிராபர்டன் கண்டோனல் போலீசார் ஒருங்கிணைத்திருந்தனர். தரையில் இடம்பெற்ற தேடுதல் சுவிஸ் ஆல்பைன் கிளப் அமைப்பின் அரோசா பிரிவு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் வானில் இருந்து ரேகா மீட்பு சபை உதவி வழங்கியது. சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளில் சுற்றுலா மற்றும் சாகச பயணங்கள் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் அவசியம் என்பதையும், குறிப்பாக குளிர்கால நிலையில் திசை உணர்வு இழப்பது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும் என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தொடர்பான கடல் விபத்து ஒன்று இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஷீசெல்ஸ் தீவுகளில் இடம்பெற்றது. இந்த சம்பவம் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு இதில் 2 காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி சுவிஸ் நாட்டவர்கள் சிலர் மார்ச் 13ஆம் தேதி ஷீசெல்ஸ் தீவுகளில் சுற்றுலா மேற்கொண்டிருந்த வழி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த படகில் இருந்தவர்களில் 5 உயிரோடு மீட்கப்பட்டனர். ஆனால் கடலில் மூழ்கிய ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இந்த விபத்தின் பின் படகின் கேப்டன் கைதானார். விபத்து ஏற்பட்ட விதம் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன. உயிர் தப்பிய 5 சுவிஸ் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக சுவிட்சர்லாந்து திரும்பியுள்ளதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. ஷீசெல்ஸ் போன்ற சுற்றுலா பிரபலமான கடல்சார் இடங்களில் படகு பயணங்கள் பொதுவாக பாதுகாப்பாக இடம்பெறுகின்றன. இருப்பினும் வானிலை மாற்றங்கள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்படுவது போன்ற காரணங்களால் இவ்வாறான விபத்துகள் நேரிடக்கூடும் என்பதால் பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வில் விலங்குகள் மீதான கொடுமையை காரணமாக கொண்டு ஃபோய் கிராஸ் இறக்குமதியை தடை செய்ய முன்மொழிவை நிராகரித்துள்ளது. நீண்ட நேரம் இடம்பெற்ற விவாதத்தின் பிறகு எடுக்கப்பட்ட இந்த முடிவு நாட்டின் வர்த்தக கொள்கை மற்றும் விலங்கு நலன் குறித்த விவாதத்தை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. ஃபோய் கிராஸ் என்பது வாத்து அல்லது வான்கோழி போன்ற பறவைகளுக்கு கட்டாயமாக உணவு கொடுத்து கல்லீரலை பெரிதாக்கி தயாரிக்கப்படும் உணவுப் பொருள். இந்த உற்பத்தி முறையை பல ஆண்டுகளாக விலங்கு நல ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த தயாரிப்பின் இறக்குமதியை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது. ஆனால் தேசிய கவுன்சிலில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த கடுமையான நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கவில்லை. முழுமையான தடை விதிப்பது சுவிட்சர்லாந்தின் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களோடு முரண்படக்கூடும் என்ற கருத்து முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்டல் ரேவாஸ் இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குகையில் முழு தடை என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதாக இருக்கலாம் என்றும் இதற்கு பதிலாக நுகர்வோர் தாங்களே இந்த பொருளை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றார். இதன் மூலம் ஃபோய் கிராஸ் இறக்குமதியை தடை செய்வதற்கு பதிலாக மக்கள் விழிப்புணர்வை அதிகரித்து அவர்களின் தேர்வை மதிக்கும் அணுகுமுறையை தேசிய கவுன்சில் முன்னிறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் விலங்கு நல சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருந்தாலும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு அதே தர நிலைகளை விதிப்பது சவாலானதாகவே உள்ளது. இந்த தீர்மானம் விலங்கு நலன் மற்றும் சர்வதேச வர்த்தக உறவுகளுக்கு இடையிலான சமநிலையை பேணுவதற்கான அரசியல் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்விஸ் கோடை கால பயண உச்ச நேரத்தை முன்னிட்டு தனது விமான சேவையில் முக்கிய மாற்றங்களை அறிவித்தது. இந்த கோடை காலத்தில் சுமார் 326 விமான சேவைகள் ரத்து செய்யப்படவோ அல்லது குறைக்கப்படவோ உள்ளன. குறிப்பாக சூரிச் நகரத்திலிருந்து அமெரிக்காவின் சிகாகோ மற்றும் சீனாவின் ஷாங்காய் நோக்கி செல்லும் விமான சேவைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாதைகளில் விமானங்களின் அடிக்கடி இயக்கப்படும் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளது. இந்த முடிவுக்கான முக்கிய காரணமாக விமானிகள் மற்றும் விமானங்களின் பற்றாக்குறை குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ஏர்பஸ் A320 மற்றும் A321 வகை விமானங்களுக்கும் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் A330 மற்றும் A340 வகைகளுக்கும் தேவையான கேப்டன்கள் மற்றும் துணை விமானிகள் போதுமான அளவில் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக பல விமானிகள் தற்போது புதிய ஏர்பஸ் A350 விமானங்கள் இயக்க பயிற்சி வரும் நிலையில் இருப்பது குறிப்பிடப்படுகிறது. இதனால் தற்காலிகமாக மனிதவள குறைபாடு உள்ளது. மேலும் இயந்திர கோளாறுகள் காரணமாக 11 விமானங்கள் சேவைக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளன. இதுவும் விமான சேவை திட்டமிடலை சிரமமாக்கியுள்ளது. கோடை காலம் பொதுவாக சுற்றுலா மற்றும் விடுமுறை பயணங்கள்
பயணங்களுக்கான மிக முக்கியமான காலமாக இருப்பதால் இந்த அறிவிப்பு பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சேவை தரத்தை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் விளக்கியது. பயணிகள் தங்களின் முன்பதிவுகளை முன்கூட்டியே சரிபார்த்து மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகர புறநகரான ஆஸ்டமுண்டியின் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நடத்தை காரணமாக ஒருவர் போலீசாரால் கைதானார். இந்த சம்பவம் திங்களன்று மாலை இடம்பெற்றுள்ளது. பொது பேருந்தில் பயணித்த நபர் வாகனத்தின் உள்ளே ஒட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை சேதப்படுத்தியுள்ளார். அவரது நடத்தை மற்ற பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாலை 7 மணிக்கு பின்னர் இந்த சம்பவம் குறித்து பேர்ன் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. பின்னர் பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தி கதவுகளை திறந்தால் அதில் இருந்து சுமார் 40 பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேறினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. மேலும் பேருந்தும் சேதமடையவில்லை. நிலைமையை சீராகிய பிறகு ஓட்டுநர் தனது பயணத்தை தொடர்ந்து சென்றார். சந்தேகத்துக்கிடமான அந்த நபர் பின்னர் போலீசாரால் தேடப்பட்டு கைதானார். அவர் மேலதிக விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் ஃப்ரைபூர்க் கண்டோனில் உள்ள கர்சஸ் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற தீவிர தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் ஒரு ஆட்டோ போஸ்டில் பேருந்து தீ வைக்கப்பட்டு 6 பேர் உயிரிழந்ததோடு 5 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்த புதிய சம்பவமானது பொது போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து மக்களிடையே கவலைகளை அதிகரித்துள்ளது. பேர்ன் மிட்லாண்ட் பிராந்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விசாரணைகள் தொடர்கின்றன. இதளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.